நமக. முருகாசரணம். சிவசகா என்னும் குபேரன், செல்வத்தின் அதிபதி குபேரன் யாருடைய பரம பக்தரென நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவரின் இதயத்தில் எப்போதும் இருந்து அருளுவது சிவபெருமான். இந்த ஆழ்ந்த பக்தியே குபேரனுக்கு சிவபெருமானால் வழங்கப்பட்ட ஒரு தெய்வீக பட்டத்தை உருவாக்கியது. சிவசகா. சிவசகா என்றால் என்ன? சிவனின் பிரியமான நண்பர், நெருங்கிய துணை என்றும் சிவனோடு ஒன்றுபடுபவர் என்றும் பொருள். குபேரனின் பரமான சிவபக்தி மட்டுமல்ல, ஜோதிட ரகசியமும் இதற்கு பின்னால் அழகாக இணைந்திருக்கிறது. குபேரனின் ஜென்ம நட்சத்திரம் புரட்டாதி. குபேரன் பிறந்த நட்சத்திரம் புரட்டாதி. இந்த புரட்டாதி நட்சத்திரம் 9, 18, 27 என எண்ணினால் வரும் பரமமித்திர தாரையில் சதய நட்சத்திரம் அடங்கும். பரமமித்திர தாரை என்பதே வளர்ச்சி, வைபவம், கீர்த்தி போன்றவற்றை தரும் சக்தி. சதயம் சிவம். ஜோதிடத்தில் சதய நட்சத்திரத்தின் தெய்வம் சிவன். அதனால் புரட்டாதியிடம் மித்திரனாக வரும் நட்சத்திரம் சிவ நட்சத்திரம் என்ற பெயரையே தருகிறது. இதன் அடிப்படையில் புரட்டாதியில் பிறந்த குபேரனுக்கு பரமமித்திர தாரையாய் வரும் சதயம் அதன் தெய்வம் சிவன். அதனால் உருவான பெயர் சிவசகா, சிவனின் நண்பன். ஈசான்யமும் குபேர திசையும். ஈசான்யம் வடகிழக்கு, சிவபெருமானின் திசை வடக்கு, குபேர திசை. குபேரன் சிவனின் பரம நண்பனாக இருப்பதால் இரு தெய்வங்களின் திசைகளும் அருகருகே அமைந்திருக்கின்றன. சிந்தித்து பாருங்கள். வடகிழக்கு, வடக்கு, செல்வமும் சிவமும் அருகருகே. குபேரன் வழிபாட்டின் சாரம். குபேரனை வணங்குவது என்பது வெறும் செல்வ வளம் மட்டுமல்ல, அது சிவனின் அருளையும் பெற்றுத்தருவதற்காகும். நன்றி.